இந்த சம்பவம் நடந்து 1000 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா, இன்னமும் அத சுத்தி இருக்க கதைகளும், மர்மங்களும் தீரவே இல்ல. பல வரலாற்று ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வமுள்ளவர்கள் அலசி ஆராய்ஞ்சும் இன்னும் பல முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமயே தான் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பல வருஷங்களா தமிழர்களுடைய மனசுல ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னா, ஆதித்த கரிகாலன் யாரால கொல்லப்பட்டாரு அப்படின்றது தான். சுந்தர சோழர் சோழ நாட்ட நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கும் வயசாயிட்டே போறதுனால, அவருடைய முதல் பையனான ஆதித்த கரிகாலன கிபி 966ஆம் ஆண்டு பட்டத்து இளவரசனா அறிவிக்கிறார். ஆதித்த கரிகாலனும் பட்டத்து இளவரசரா பதவியேத்துக்கிட்டு தஞ்சாவூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். ஆதித்த கரிகாலன் தன்னுடைய 12 வயசுல போர்க்களம் சென்றவரு. பல போர்க்களம் கண்ட ஒரு மாவீரனா தான் இருந்தாரு கரிகாலன். பட்டத்து இளவரசனா பதவியேற்று சரியா 3 வருஷத்துல கிபி 969ஆம் ஆண்டு ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுறார். அவர் கொல்லப்பட்டதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதுல ரொம்பவே முக்கியமான காரணம் வீரபாண்டியனுடைய மரணம். சேவூர் போர்க்களத்துல ஆதித்த கரிகாலன் பாண்டிய மன்னனான வீரபாண்டியனை தலையை வெட்டி கொல்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த தலைய சோழ தேசம் முழுவதும் ஊர்வலம் கொண்டு போனாரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஆதித்த கரிகாலன் இதை ஏன் பண்ணாரு அப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழருடைய கடைசி பையனான உத்தமசீலிய வீரபாண்டியன் தலையை வெட்டி கொல்றாரு. போர் நெறிப்படி தலைய வெட்டி கொல்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். கொன்னது மட்டும் இல்லாம அந்த தலைய ஊர்வலமா கொண்டு போயிருப்பாரு வீரபாண்டியன். இது சோழர்களுக்கு பெரிய அவமானமா கருதி பாண்டியர்கள் மேல தீராத பகையோட இருந்தாங்க. இந்த பகை தலைமுறை கடந்து ஆதித்த கரிகாலனுக்கும் வந்து சேருது. இந்த பகையை மனசுல வச்சுட்டு தான் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொல்றாரு. இந்த கொலைக்கு பழிவாங்கத்தான் பாண்டிய நாட்டு விசுவாசிகளான ரவிதாசன், சோமன் சாம்பவன் மற்றும் பரமேஸ்வரன் ஆதித்த கரிகாலனை கொல்றாங்க. அவங்க எப்படி கொன்னாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் எங்கேயுமே இல்ல. இவங்க தான் கொன்னாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிய வருது. அது எப்படி தெரிய வருது அப்படின்னா, கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி எழுதிய த சோலாஸ் அப்படின்ற புத்தகம் 1935லயும் 1937லயும் வெளியாகுது. அதுல உடையார்குடி கல்வெட்டு பத்தி சொல்லியிருப்பாரு. விழுப்புரம் மாவட்டம் அனந்தீஸ்வரர் கோயில்ல இருக்க கல்வெட்டு இது. இதுல தெள்ளத் தெளிவா இவங்க 3 பேர் தான் ஆதித்த கரிகாலனை கொன்னாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும். ராஜராஜ சோழன் அரசனானதுக்கு அப்புறம் அவரு மேற்கொண்ட விசாரணையில இவங்க 3 பேர் தான் கொலையாளிகள் அப்படின்னு தெரிய வருது. இவங்க 3 பேர் மற்றும் இவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் தேச துரோகின்னு முத்திர குத்தி நாடு கடத்துறாரு ராஜராஜ சோழன். இவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் விவசாயிகளுக்கு எழுதி தரப்படுது. அப்போ அடிக்கப்பட்ட கல்வெட்டு தான் இந்த உடையார்குடி கல்வெட்டு. 986 மற்றும் 987 காலகட்டங்கள்ல இந்த கல்வெட்டு அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்வெட்டு ஆதாரங்கள் படி பார்த்தா, ஆதித்த கரிகாலன் இவங்க 3 பேர் செஞ்ச துரோகத்தினால தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றது தெளிவா தெரியுது. ஆனா, கல்கி அவர்கள் அவர் எழுதின பொன்னியின் செல்வன்ல ஆதித்த கரிகாலன் நந்தினிய பார்க்க போறப்போ, அந்த அறையில விளக்குகள் அணையறா மாரியும், அப்போ ஆதித்த கரிகாலன் கையில ஒரு வாள் இருக்கா மாரியும், திடீர்னு வந்தியத்தேவன் உள்ள வந்து பார்க்கிறப்போ, ஆதித்த கரிகாலன் கத்தியால குத்தப்பட்டு கீழ விழுந்து இறந்து போயிருக்கா மாரியும் எழுதியிருப்பாரு. அவரை யார் கொன்னாங்க அப்படின்றதே தெரியாத மாரி இந்த கதைய முடிச்சிருப்பாரு. உண்மையான ஆதாரங்கள் கல்வெட்டுல இருக்கப்போ, எதுக்கு இவ்வளவு திரிச்சு ஒரு கதைய எழுதணும் அப்படின்னு எனக்கு புரியல. ஒருவேளை கொலையாளிகள் எல்லாரும் பிராமணர்கள், எங்க இத ஒத்துக்கிட்டா பிராமணர்கள் மேல இருக்க வெறுப்பு இன்னும் அதிகமாயிடுமோன்னு பயந்திருப்பாரோ என்னமோ தெரியல. இது மட்டும் இல்லாம கல்கி ஆதித்த கரிகாலன ஒரு மது பிரியர் மாரியும், பெண்ணாசை இருக்கிறவர் மாரியும் இந்த கதையில எழுதியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே ஆதித்த கரிகாலன் ஒரு தலை சிறந்த வீரன். அது மட்டும் இல்லாம அவருடைய காலங்கள்ல தஞ்சாவூரை திறம்பட ஆட்சி செஞ்சவர் தான் ஆதித்த கரிகாலன். ஆதித்த கரிகாலன் சோழ மன்னரா இருந்தா சோழ நாடு இன்னுமே பல மடங்கு செல்வாக்கா இருந்திருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு திறம் வாய்ந்த ஒரு சோழ அரசனை மது குடிப்பது போலவும் காட்டு மிராண்டி போலவும் எழுதியிருப்பது எனக்கு ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. இந்த உண்மையை உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த பதிவு. எவ்வளவுதான் முயற்சி பண்ணி தமிழர்களோட வரலாற்றை மட்டுப்படுத்த மறைக்க நினைச்சாலும் தமிழருடைய வரலாறு மீண்டும் மீண்டும் உலகம் முழுவதும் ஒலிச்சிட்டே தான் இருக்கும். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு இப்ப சமீபத்துல சிவகலையில கிடைச்ச ஆதாரங்கள். அதை பத்தி இன்னொரு காணொளியில தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.